கள்ளக்குறிச்சியில் நடு ரோட்டில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறு தகராறில் நண்பர்களே கொலைபாதக செயலில் ஈடுபட்டது ஏன், நடந்தது என்ன? நண்பர்களே விரோதிகளாக மாறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த இளைஞர் உயிருக்கு போராடிய பதைவதைக்க வைத்த காட்சிதான் இது. பேருந்தை வழிமறித்து உதவி கேட்டவருக்கு பொதுமக்கள் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முடியனூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் எல்லை பகுதியில் சாலையின் நடுவே வெட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவர் உயிருக்கு போராடி உள்ளார். அந்த இளைஞர் அவ்வழியாக சென்ற பேருந்தை வழிமறித்து உதவி கோரியுள்ளார். இளைஞர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதை கண்டு பேருந்து பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அவர்கள் அந்த இளைஞருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். மேலும் போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். பின்னர் மருத்துவமனையில் இளைஞருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்ததும் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த இளைஞர் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சேரன் என்பது தெரிய வந்தது. அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது தனது நண்பர்களான வைரவன் மற்றும் கணேசன் என்றும் கூறியுள்ளார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் நண்பர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைகலப்பாகியுள்ளது. அதன் பின்னர் அவரின் நண்பர்கள் இருவரும் சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் நண்பர்கள் இருவரும் மீண்டும் சொந்த ஊர் வந்துள்ளனர். இதையடுத்து கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட முன்விரோதத்தை மனதில் வைத்து கொண்டு பழிவாங்க துடித்துள்ளனர். இந்த சூழலில் தனியாக வந்த சேரனை சுத்து போட்டு வைரவனும் கணேசனும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருப்பாலப்பந்தல் போலீசார் தப்பி ஓடிய இருவரை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மேலும் முன்விரோதம் காரணமாகத்தான் சேரனை கொலை செய்ய முயன்றனரா அல்லது வேறு எந்த பின்னணியும் உள்ளதா என விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதனிடையே படுகாயமடைந்த சேரன் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். சிறு வாக்குவாதத்தால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞரை நண்பர்களே திட்டமிட்டு கொல்ல முயன்றது கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.